வணக்கம் நண்பர்களே. இந்த தேர்தல் முடிவுகள்ல எனக்கு கொஞ்சம் வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா நான் பாக்குறது நாம் தமிழர் கட்சியோட ரிசல்ட். 234 தொகுதியில ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் வாங்கல. ஒரு மனுஷன் கொள்கை ரீதியா நிறைய பேசி பல ஆண்டுகள் உழைச்சி இந்த அளவுக்கு கட்சியை வளர்த்து ஒரு 8% ஓட்டு வாங்கினாங்க. திரும்ப அதுல இருந்து நான் இந்த தேர்தலில் கண்டிப்பா நான் குறையும்னு எதிர்பார்த்தேன். பட் இந்த அளவுக்கு போகணும்னு நினைக்கல. சீமானாவது ஜெயிச்சுவார்னு நினைச்சேன், அதுவும் நடக்கல. இப்போ மக்கள்கிட்ட இன்னமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்ன இருக்கு? மக்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பேசணுமா, நல்ல விஷயங்கள் பேசினா தான் நான் நினைக்கிறேன். மிக முக்கியமா கல்வி, மருத்துவம், தண்ணி இதைதான் இலவசமா கொடுப்பேன். மற்ற விஷயங்கள்லாம் நீங்க சம்பாதிக்கிற அளவுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்துவேன் இப்படின்னு ஒரு சொன்ன கொள்கைகள்ல எனக்கு பல கொள்கைகள் உடன்பாடு உண்டு. ஆனா அப்படி இருந்தும் டெபாசிட் கூட வாங்க முடியாம தோக்குறாங்கன்னா அப்ப எதுவோ முக்கியமான விஷயங்களை அவங்க பார்க்கணும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கேன் உங்க கூட்டணிக்கு போகணும்னு. ஏன்னா இந்தியாவில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பிஜேபில இருந்து காங்கிரஸ்ல இருந்து திமுக இருந்து அதிமுக எல்லா கட்சிகளும் கூட்டணி வச்சுதான் ஜெயிச்சிருக்காங்க. எக்ஸப்ட் இப்ப நடந்த தேர்தலில் விஜய் ஜெயிச்சது. ஆனா விஜயோட ட்ரம்ப் கார்டுங்கிறது வேற, சீமானுடைய ட்ரம்ப் கார்டுங்கிறது வேற. அதனால இந்த கம்பாரிசன் அவருக்கு ஒத்து வராதுதான் நினைக்கிறேன். எப்படியா இருந்தாலும் அவங்க கூட்டணி போயிருக்கணும். போகாம தனிச்சு நின்னது ஒரு வகையில ஒரு சரியான முடிவு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னும் மக்களுக்கிட்ட ஏன் போய் சேரல அவங்கங்கிறத அவங்களுக்குள்ளேயே சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்ற கொள்கைகள் நல்லா தான் இருக்கு. அதை இன்னும் டேட்டா டிரைவனா சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை பத்தி மேலோட்டமா பேசாம இன்னும் டேட்டா சம்பந்தமா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய இப்ப பொருளாதாரம் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு ஒரு கடன் இருக்கு. அந்த கடனை எப்படி அணைப்பேன் அப்படிங்கிறது ஒரு மேலோட்டமா சொல்றாங்க. அதை இன்னமும் டேட்டா டிரைவனா சொன்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் மக்களோட இன்னும் போராட்டங்கள்ல பங்கேற்கிறது அவங்க நிறைய பங்கேற்கிறாங்க, நம்மளே பார்த்திருக்கோம். அதை தாண்டி அதை கடைசி வரையும் கொண்டு போற இடங்கள்ல அவங்க கட்சிக்காரவங்க வேலை பார்க்கறாங்களா? அதை தாண்டி மாற்று கட்சிகள்ல திமுகவோட பலம் என்னன்னா ஒவ்வொரு தொகுதிகள்லயும் இல்ல ஒவ்வொரு ஏரியாவிலையும் அந்த கட்சிக்கு ஒரு ஆள் இருப்பாரு. அவர் அந்த ஏரியாவில் உள்ள வேலைகளை அவர் பண்ணுவார். அந்த மாதிரியான ஆட்களை நிறைய நாம் தமிழர் உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நாம் தமிழர்னா சீமானை தாண்டி நீங்க யோசிச்சீங்கன்னா பெரிய ஆட்கள் நமக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க. அதை தாண்டினா கொஞ்சம் பேர் தெரியுறாங்கன்னா ஒரு 2 பேர் இடுபாவன கார்த்தியும், அப்படி இல்லைன்னா நம்ம சாட்டை துரைமுருகன் தான். இதை தாண்டி இன்னும் நிறைய தலைவர்களை அவங்க உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எதிர்காலத்துல அவங்க எப்படி செயல்படுறாங்கிறத வச்சு நம்ம முடிவு பண்ணுவோம். நன்றி.